ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்காகம்மா பார்க்க போகிறீங்க? என் தங்க குழந்தைக்கு பார்க்கணுங்க. அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. சம்ருத், SAMRUDH. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கள். 5/10/2020ங்க. 2020. பிறந்த நேரம்? ஆமாம், 12:43 மதியம். 12:43 PM. பிறந்த இடம்மா? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பரணி, மேஷ ராசிங்க. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? குழந்தை கொஞ்சம் இன்னும் பேசுறதுக்கு டைம் ஆகுதுங்க. அவன் இன்னும் ஐ கான்டாக்ட் பண்ணல, கம்யூனிகேஷன் இல்லை, ரொம்ப குழந்தைத்தனமா இருக்காரு, ஆட்டிசம் மாதிரி இருக்கு. தெரப்பி 2 வயசுல இருந்து ஆரம்பிச்சிட்டோம். குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கு, எப்ப சரியா? குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆமாங்க சார். மத்தியானம் 12:43. ஆமாங்க சார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கு. இப்போ சூரிய தசை நடக்குது, அடுத்து சந்திர தசை நடக்க போகுது. லக்னம் வலுத்திருக்கிறாரு. லக்னத்திற்கோ லக்னாதிபதி இந்த அமைப்பின் அடிப்படையில் ஆரம்பத்தில் 2 வயசு வரைக்கும் சுக்கிர தசையில் 2 வயசு வரைக்கும் ஒரு இதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைல்ல, நடக்கிறது பேசுறது அந்த 2 வயசுக்குள்ள. ஆமாங்க சார். ஆமாங்க, 2 வயசுக்குள்ள நடக்கிறது பேச்சுவார்த்தை பேச்சு அமைப்புகள் எதுவுமே இல்லை. ஆமாங்க. இப்போ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் ஏதோ பிறந்த நேரம் கூட ரொம்ப லக்னம் லக்னாதிபதி பாபத்துவமாக இருந்தால் மட்டுமே குழந்தைக்கு ஆட்டிசம் வரும். இப்போ சூரிய தசை நடக்குது, அடுத்து சந்திர தசைலாம் நல்லா தான் இருக்குது. பிறந்த நேரம் யார் குறித்து கொடுத்தது? அதாவது டாக்டர்? ஆமாங்க. ஆமாங்க, டாக்டர் கொடுத்த டைம் தான். ஆமாங்க, சிசேரியன் தான். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுங்க. தங்கைக்கு வயிற்றுல பெரிய கட்டி இருந்தது. அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு குழந்தைய ஃபுல்லா திருப்பி அப்புறம் வெளியே எடுக்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டெலிவரியா தான் இருந்தது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. அவங்க கரெக்டா தான் குறிச்சு கொடுத்தாங்க. குழந்தை அநேகமாக மகர லக்னமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒருவேளை குரு சனி சேர்க்கை 7 டிகிரிக்குள்ளே 8 டிகிரிக்குள்ளே இருக்குது. அதுவும் ஒரு வகையில் பாபத்துவம் தான். சரிங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் குழந்தையுடைய ஆட்டிசம் இந்த மாதிரியான நிலைமைகளில் நான் பிறந்த நேரத்தை டவுட் படுவேன். பிரசவம்ன்றது குழந்தை முதல்ல தலை வெளியே வந்துடும், அப்புறம் பிரசவம் சிக்கலாகும். சில குழந்தைகள் முழுக்க பிறந்துடும், பிறந்ததுக்கப்புறம் மூச்சு விடாது, பேசாது. டாக்டருங்க தட்டிக்கிட்டு அப்படி இப்படி பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் குழந்தைக்கு மூச்சே வரும். இந்த மாதிரி பிரசவம்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்குறேன். பொதுவாக லக்னத்தில் இந்த மாதிரி குரு லக்னத்தில் வலுவாக இருந்து பாக்கியாதிபதி தசை நடந்தால் இந்த குறைகள் இருக்கக்கூடாது. சரிங்க. அதே நேரத்தில் மகர லக்கணமாக இருந்து லக்னத்தில் சனி உட்காந்து ராசி லக்கணங்கள் குரு சுக்கிரன்லாம் 8, 12ஆம் இடங்களில் மறைஞ்சு போய் அப்படி இப்படி இருந்தால் குறைகள் இருக்கும். இப்போ அட்டமாதிபதி தசை நடக்கும்ன்றது என்னுடைய யூகம். சரிங்க. ஜோதிடத்தை நான் கொஞ்சம் சயின்ஸாக பார்க்குற ஆளுமா, கிடைக்கிற ஜாதகத்துக்கு பலன்லாம் சொல்ல மாட்டேன். லக்னத்தை திருத்துறேன்னு எம்எல்ஏ நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. நீங்கள் சொல்கிற அமைப்பின்படி சொல்லுங்க. இப்போ இந்த அமைப்பில் லக்னத்தில் குரு வலுத்திருக்கின்ற ஜாதகத்துக்கு ஆட்டிசம் கோளாறுகள் இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு 8 டிகிரிக்குள்ளே சனி சேர்ந்தால் கூட ஆட்டிசம் கோளாறுகள் வராது. சரிங்க. குழந்தையோட பிறந்த நேரத்தில் ஏதாவது 1 மணி நேரமே ஒரு 40 நிமிஷம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓ சரிங்க. அல்லது நான் சொன்ன மாதிரி பிரசவம் சிக்கலாச்சுன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க, சிக்கலாச்சு. கரெக்ட். குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து, ஓகேங்க, குழந்தைக்கு மூச்சு வராமல் இருந்து டாக்டருங்க ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு 40 நிமிஷம் கழிச்சு மூச்சு வந்திருக்கலாம். அது எங்களுக்கு சொல்லல தாங்க. குழந்தைய கேர்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப நேரம் பிரசவம் முடிஞ்சுதா முடியலையாங்கிறது எங்களுக்கு ரொம்ப நேரம் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை மகர லக்னம்மா. சரிங்க. மகர லக்னமாக இருந்தால் தான் குரு சுக்கிரன் எல்லாமே 8ஆம் இடத்துல போய் மறைவாங்க. சூரிய சந்திர திசைகள்லாம் நல்லா இருக்காது. அப்போ தான் ஆட்டிசம் இருக்கும். சரிங்க. லக்னம் சுபத்துவமாகி 5, 7, 9 வலுத்திருக்கின்ற எதிர்காலத்தில் யோக திசைகள் வரக்கூடியவர்களுக்கு ஆட்டிசம்லாம் இருக்காது. சரிங்க. சரிங்க. ஏதோ பிறந்த நேர தவறு இருக்கு. ஜோசியம்ன்றது கண்கட்டு வித்தையெல்லாம் இல்லைம்மா. சரிங்க. சரிங்க. ஜோசியம் மகர லக்னமா இருந்தா குழந்தைக்கு எப்போ சரியாகுங்க? மகர லக்னமாக இருந்தால் இப்போ சூரியனுடைய அட்டமாதிபதி தசை நடக்குது, அடுத்து சந்திரனுடைய இந்த நடக்குது. மகர லக்னம் தான் எனக்கு கணக்கு வருது.
சரிங்க. மகர லக்னம் தான். ஒரு 40 நிமிஷம் கழிச்சு தான் குழந்தைக்கு ஏதாவது மூச்சு வந்திருக்கணும், அல்லது 40 நிமிஷம் கழிச்சு தான் குழந்தை ரியலாகவே பிறந்திருக்கணும். சரிங்க சரிங்க தனுசு லக்னத்துக்கு அப்புறம் 40 நிமிஷம் கழிச்சு மகர லக்னம் ஆரம்பிக்குது. சரிங்க. மகர லக்னத்தின் அடிப்படையில் இப்பெல்லாம் நான் சரியாக ஆகாது. 16-17 வயசுக்கு பிறகு சூரிய சந்திர திசைகள் முடிஞ்சு 17 வயதிற்கு பிறகு தன்னை ஓரளவுக்கு பார்த்துக்க கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கும். தனுசு லக்னமாக இருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தை இல்லை, வாய்ப்பே கிடையாது. அஸ்ட்ராலஜி ஒரு சயின்ஸு. சரிங்க. லக்னம் பாதிக்கப்படணும், தசா அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது ஆட்டிசம். ஓகே. ஆக ஒரு 40 நிமிஷம் கழிச்சு பிறந்திருக்கணும். 12:30 மணிக்கு மேலே, 1 மணிக்கு 1:30 மணிக்கு மேலே பிறந்திருக்கும் குழந்தை. அல்லது நான் சொல்கிற மாதிரி சிசேரியன் பண்ணி எடுத்திருப்பாங்க, குழந்தையுடைய மூச்சு விடுவதற்கு 1:30 மணிக்கு பிறகு வந்திருக்கும். ஏதாவது பிரசவம் சிக்கலாக இருக்கும். நீங்கள் தான் பிரசவம் சிக்கல்னு தானே சொல்கிறீங்க? ஆமாங்க ஆமாங்க. குழந்தைய நியோனேட்டல் கேர்ல வச்சிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு தடவை என் கிளைண்ட்டு, நான் வந்து அவங்க குழந்தை பிறந்த நேரம் 9:27ன்னு கொடுக்குறாங்க. நான் 9:07க்கெலாம் 20 நிமிஷம் முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சுமா, லக்னம் மாறிச்சுமான்னு சொல்கிறேன். அவங்க எங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிவிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, லேடி தான் பிரசவத்தில் நான் நல்லா முழிச்சுக்கிட்டு இருந்தேன் குருஜி, எனக்கு நல்லா டைம் தெரியும். 9:27க்கு என் பையன் பிறந்தான். ஆனால் 9:07க்கெல்லாம் தலை வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பிரசவம் சிக்கலாகி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 9:07க்கு தலை வெளியே வந்த உடனே உங்கள் குழந்தை சுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சுமான்னு சொன்னேன். சுவாசம் வரக்கூடிய அமைப்பு தான் லக்னம்னு நம்ம சொல்கிறோம். இந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தையாக இருக்குன்னா இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக மகர லக்னம். ஓகேங்க. அப்போ ஒரு 17 வயதிற்கு பிறகு தான் இந்த குழந்தை ஓரளவுக்காவது தன்னைத்தானே கெப்பாசிட்டிக்கு தன்னைத்தானே இது பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரிங்க. இதை வந்து வேறு வகையிலையும் கண்டிப்பாக வந்து இதோடைய வேறு வகையிலையும் தாய் தகப்பனை வச்சுக்கிச்சுலாம் உறுதி பண்ணலாம். இந்த லைவில் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஆகவே என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் குழந்தை மகர லக்னத்தில் பிறந்திருக்கணும். ஒரு 17 வயதிற்கு பிறகு தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மகர லக்னம்னாலே அப்படியே 5ல் வந்து ராகு வந்துடுவார், அது இதுன்னு எல்லாமே பாபத்துவமாக வந்துடும். தனுசு லக்னமாக இருந்தால் அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தை இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜோதிடம் உண்மையிலே ஒரு விஞ்ஞானம். சில விஷயங்களில் எல்லாவற்றையும் நம்ம வந்து தெளிவாகவே சொல்ல முடியும். ஆகவே ஒரு 17 வயதுமா இப்போதைக்கு சந்திரபக்தி சந்திரதசை முடிஞ்சதற்கு பிறகு செவ்வாய் தசையிலிருந்து ஓரளவுக்கு தன்னைத்தானே பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பில் வரும்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி.